ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 இதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதமானது பல விதங்களில் பல காரியங்களை நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. அதில் விசேஷித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறதாக இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. கடவுள் நமக்காக ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனவர். பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனோடு நமக்காக பரிந்து பேசுகிறார். எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நீங்களும் நானும் பாருங்கள். ஒரு தெய்வம் என்ன சொல்லும்? நீ என்னிடத்தில் வேண்டிக்கொள் என்று சொல்லும். ஆனால் தேவனே நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. நமக்காக மத்தியஸ்தர்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம். மத்தியஸ்தர்கள் யாராவது இருப்பார்களா என்று விரும்புகிறோம். தேவன் அவரே நமக்காக மத்தியஸ்தராய் காணப்படுகிறார். குமாரனாக வெளிப்பட்ட மத்தியஸ்தராக இருக்கிறார். ஜெபத்திலே ஆவியானவர் நமக்கு மத்தியஸ்தராக இங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட மனிதர்களும் சோர்கிற நேரங்கள் உண்டு. மனமுடைந்து போகிற நேரங்கள் உண்டு. இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்த பிள்ளைகள், அவளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே பலகீனங்கள் வரும்பொழுது அங்கே உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார்? ஜெபித்து உதவி செய்கிறார். ஏனென்று சொன்னால், பலவீனம் அடையும் பொழுது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சுவாபத்தை இழந்து விடுகிறவனாய் காணப்படுகிறான். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அதனால்தான் வசனத்தில் பார்க்கிறோம், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, பலவீனமான சூழ்நிலைகளிலே நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும், எப்படி காரியத்தை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே என்பதை அறிய முடியாமல் தவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் தேவனுடைய சித்தத்தின்படியாய் நமக்கு பரிந்து பேசுவதனாலே நிச்சயமாக நாம் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கிற ஒரு விசுவாசத்தை இந்த வசனங்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அந்த ஆண்டவர் மீது அன்பு கூறுவர்களாக இருந்தால், மெய்யான தெய்வத்தின் மீது அன்பு கூறுவர்களாக இருந்தால், அந்த அன்பின் தேவன் நமது பலவீனமான நேரங்களில் நமக்கு உதவி செய்ய இப்பொழுதும் அவருடைய ஆவியாய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த ஆவியானவரை பெற்று கொண்டோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டீர்களா என்று பவுலும் அப்போஸ்தலர் பணி 19ஆம் அதிகாரத்தில் பார்ப்பதை கேட்பதை ஜனங்களிடத்தில் பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரே, இந்த நாளிலும் நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கலாமா? அவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறவராயிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, இந்த பெருமூச்சை விடுகிற ஒரு மனிதன் எப்படி ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கலாய்த்து பெருமூச்சு விடுவான். பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக நமக்காக அங்கலாய்த்து பெருமூச்சோடு வாக்கு கடங்காத காரியங்களை சொல்லி நமக்காக ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல துணையாளரை நாம் துணையாய் கொண்டிருக்கும் பொழுது வசனம் எப்படியாய் முடிகிறது? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையாய் இருக்கிறவைகளையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றிவிட முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை பெற்றுக்கொள்ளலாமா? ஜெபிக்கலாமா? அன்பான பரலோக பிதாவே, நீர் கொடுக்கும் இந்த தூய ஆவியானவருடைய வரத்தை, தூய ஆவியானுடைய பிரசன்னத்தை, தூய ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இதோ இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரியோடும் இருந்து நீர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த இந்த உன்னதமான கிருபையை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த கிஃப்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் நீர் அவைகளை உமது அன்பினாலே மாற்றி, உமது சித்தத்தின்படியாய் மாற்றி, அதை எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி விடுங்க.
தீமைக்கு ஏதுவாய் செயல்படுகிற சூழல்கள், தீமைக்கு ஏதுவாய் செயல்படுகிற மனிதர்கள், தீமைக்கு ஏதுவாய் நினைத்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும், நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் மாற்றி ஆண்டவரே அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுக்கும்படியாய் உமது பிள்ளைகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, பிள்ளைகளுக்காக, வீட்டில் இருக்கிறவர்களுக்காக, உடல் வியாதிப்பட்டு இருக்கிறவர்களுக்காக, தேவையோடு இருக்கிறவர்களுக்காக, பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக, யாருக்கெல்லாம் ஜெபம் வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிறீரே, அந்த ஆவியின் வல்லமையினாலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இப்பொழுதே அந்த ஆவியானவர் நிரப்பும்படிக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆவியின் வரங்களினாலே நிரப்புங்க, ஆவியின் கனிகளினாலே நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த பூமியிலே நிறுத்துங்க. ஆவியானவரே, உமது வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட, உமது வருகையிலே நீயாய தீர்ப்பிலே நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் காணப்பட தூய் ஆவியானவர் தாமே என்னுடைய நடைகளை எல்லாவற்றையும் தூய்மையாக்கி வழிநடத்தும்படிக்காக எங்களை தாழ்த்தி ஒப்புடுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அதிபந்த நாமத்தினால் எங்கள் அருமை பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.